மூணாவது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம காபத்துல்லாவை போய் தவாபு செய்கிறோம்ல, தவாபு செய்யும் பொழுது நம்ம வந்து நமக்கு இடதுபுறமாக காபத்துல்லா இருக்கிற மாதிரி தான் நம்ம தவாபு செய்யணும். நமக்கு வலதுபுறமாக இருக்கிற மாதிரி சுற்றக்கூடாது. இது காபான்னு வச்சுக்கிறீங்களேன், இப்படி சுற்றக்கூடாது. இப்படி சுற்றினா வலது பக்கம், எனக்கு வலது பக்கம் வந்துடுது. எப்படி சுற்றணும்? இப்படி திரும்பிக்கிட்டு தான் சுற்றணும். என் இடது பக்கம் என்ன வரணும்? காபத்துல்லா இருக்கணும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எல்லா காரியத்தையும் வலது பக்கமாக செய்யணும்னு மார்க்கத்தில் இருக்குது. எதாக இருந்தாலும் வலது தானே சிறந்தது. ஆமாம், மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் பேப்பரை கொடுப்பானே, அது கூட வலது கையில் தான் நல்லா கொடுப்பான். வலது புறத்துக்காரர்கள் நல்லா புகழ்ந்து சொல்கிறான். எல்லா நல்ல காரியத்தையும் வலதை கொண்டு தான் ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பொருளை, ஒரு பாலை கொடுக்குறாருந்தா கூட வலது பக்கம் இடது பக்கம் 2 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், முதல்ல வலது பக்கத்தில் உள்ளவர் தான் கொடுக்கணும். வலதுங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் காபத்துல்லாவுக்கு தவாப் செய்யும்போது மட்டும் நம்ம என்ன செய்கிறோம்? இடது பக்கம் எல்லா காரியத்தையும் வலதில் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் அது மட்டும் மாற்றமாக செய்யுது அப்படின்ட்டு ஒரு ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னு இந்த காரணத்தை எல்லாரும் சொல்லலாம் சொல்லலை, வழங்குதா? ஆனால் இப்போ சயின்டிஃபிக்காக வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு உண்மையை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, உலகத்தில் எதெல்லாம் சுத்துகிறதோ, சுத்துறது பூரா இடமிருந்து தான் சுத்துகிறது. எல்லாமே என்ன செய்யறது இல்லை, இப்படி சுத்துற இப்படி தான் சுத்துமே தவிர இப்படி சுத்துறது இல்லை. வலதுல வல பக்கம் இப்படி சுத்துறது, இடமிருந்து தான் சுத்துகிறது. இடமிருந்து வளமாகத்தான் என்ன செய்கிறது? சுத்துற எல்லாமே சுத்துகிறது. இப்போ உதாரணமா, இப்போ வந்து ஒவ்வொரு பொருளையும் அணு இருக்குது. அணு இருக்குதுல்ல, இந்த பேப்பரில் எடுத்தால் கூட இதை பிரித்தா என்ன இருக்குது? இதில் வந்து அணுவை பிரித்து எடுக்கலாம். அந்த அணுவில் வந்து எலக்ட்ரான், புரோட்டான்லாம் என்ன இருக்குது? உள்ள அந்த அணு கருக்கள் உள்ள இருக்கிறது. அது கூட உள்ள சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளையும் இதில் கோடான 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 அணுக்கள் இருக்கிறது. இதில் இருக்கிறது, இதில் இருக்கிறது, எதுலையும் இருக்கிறது. எல்லா பொருளையும் அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களை உள்ள உடைச்சு பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ள என்ன இருக்குது? அதில் எலக்ட்ரான், புரோட்டான், அதெல்லாம் நியூட்ரான்லாம் இருந்துட்டு என்ன செய்யுது? சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அந்த சுற்றுறது எப்படி சுற்றுதுன்னு கேட்டால் இடது பக்கமாக தான் சுற்றுது. இடப்பக்கமாக தான் என்ன செய்கிறது? சுற்றுகிறது. அப்போ அதாவது கடிகாரம் சுற்றுதுல, கடிகாரத்துக்கு ஆப்போசிட் சைடில் கடிகாரம் வலது பக்கம் தானே சுற்றுது. கடிகாரம் சுற்றுற எப்படி சுத்தேன்? இப்படி தானே சுத்தம். 1 2 3 உண்டு. இப்படி சுத்தாதுல, இங்கிட்டு ரிவர்ஸில் சுத்தாது. ஆன்டி கிளாக்குமாங்கல்ல, அப்படி சுத்தாது. ஆனால் அல்லாவுடைய எல்லா சுத்துதலும் ஆன்டி கிளாக் தான். கிளாக் வேயில் கடிகார சுத்தல எதுவுமே சுத்தாது. பூமி சுத்துறதா இருந்தாலும் சரி, சூரியன் சுத்துவதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த கோள்கள் சுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய கருவறைக்குள்ள அந்த உயிரணு உள்ள போகுத, அது போன பிறகு முட்டைக்குள்ள சுத்துமே, அந்த சுத்துறதா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது? சுத்துனா இடது தான் அசல். சுத்துவதில் அசல் எது? இடது தான் சுத்துறது. அப்போ காபாவை சுத்தத்தானே செய்கிறோம். சுத்துறன்னு வரும்போது கரெக்டாக இயற்கைக்கு எல்லாம் திருப்பிடுறான். இயற்கையான மார்க்கம் எல்லாம் எப்படி இயற்கையா மனுஷன் சுத்துறதான் மாற்றி கண்டுபிடிக்கிறான். மனுஷன் சுத்துறது கடிகாரம் கண்டுபிடிச்சான்ல, இவன் எப்படி கண்டுபிடிக்கிறான்? கடிகாரம்னா இப்படி சுத்துறமா கண்டுபிடிக்கிறான். ஆனால் இயற்கையோடு ஒட்டி கண்டுபிடிக்கிறது இப்படி தான் கொண்டு வந்திருக்கணும். கடிகாரத்தை சரியாக அமைக்கிறதா என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி கொண்டு வராம இப்படி தான் கொண்டு, அதான் இயற்கை. இயற்கையில் எதை எடுத்துக்கொண்டாலும் இப்படி தான் சுத்துது. இப்படி சுத்தலை, இப்படி சுத்துது. சரியா? இப்படி சுத்துது, இப்படி சுத்தலை. ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதுல. அப்போ வந்து நம்ம எல்லாமே சுத்தக்கூடிய அனைத்துமே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு சுத்தக்கூடிய அனைத்துமே இடமிருந்து வளமாகத்தான் சுத்துகிறது. அப்போ மற்ற எல்லா காரியத்தையும் அல்லாஹ் அப்படி செஞ்சாலும் காபாவனைக்கு சுத்தத்தானே சொல்றான். அல்லாஹ்வுடைய படைச்சவனுக்கு தெரியும்ல, அடே நான் எல்லாம் இடமிருந்து வளமா சுத்துற மாதிரி தானே பண்ணியிருக்கிறேன், அதனால நீ அப்படி பண்றான்றான்ல. இயற்கையாக சுத்துவதில் இயற்கை வந்து இடமிருந்து வளம் தான். அப்போ தவாஃபுங்கிற சுத்துறது தானே. காபத்துல்லா அப்படி வச்சு நம்ம சுற்றி வரப்போறோம். சுற்றி வர்றது என்ன செய்யணும்? இப்படி சுற்றி வாங்க, இப்படி சுத்தாம இப்படி சுத்துங்க, அதான் விஷயம். அது இப்போ கண்டுபிடிச்சிடும். இதுதாங்க, இது மார்க்கத்தில் சொல்ல காரணம் இல்லை. இது சுத்த சொன்னது மார்க்கம், காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்.